அஸ்ஸலாமு அலைக்கும். இதோட பேர் வந்து மட்டி. இது வந்து கடல் அலை வரும்போது வந்துட்டு போகும்போது இந்த மட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இதில் சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் கடற்கரைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி மட்டி கிடச்சிச்சின்னா நீங்கள் பிடிச்சிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த மண்ணெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அதே தண்ணி விடும் பாருங்கள். இப்போ நல்லா அவிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி வாய் திறந்துடும். இப்போ இதுக்குள்ளே உள்ள சதையை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த சதையை மாத்திரம் எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு கண்ணு மாதிரி ஒன்று இருக்கும். அதை மாத்திரம் நம்ம வெட்டி எடுத்துடணும். ஏன்னா அது கொஞ்சம் கசக்கும். அதை மட்டும் கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவிக்கணும். அதாவது தண்ணி வந்து நல்லா வெள்ளை கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவணும். ஏன்னா மண் இதில் நிறைய வரும். இதில் வந்து இதை வச்சு என்ன ரெசிபி பண்ணலான்னா, இதில் உப்பு மிளகு மசாலாத்தூள் போட்டு வரட்டி பொரிக்கலாம். அடுத்ததாக அடை பண்ணலாம். இதில் அப்புறம் வந்து கறி குழம்பு டேஸ்ட்லேயும் பண்ணலாம். கடலைப்பருப்புலாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கடற்கரை சைடு போனீங்கன்னா இந்த மட்டி கிடச்சிச்சின்னா நீங்கள் பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.